الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் இன்னொரு மாதத்திலே அடைவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு ரஜப் மாதம் 29வது புறையிலே இருக்கிறோம். சில நேரம் நாளைக்கு ரஜபுடைய 30வது நாளாக இருக்கலாம், அல்லது ஷாபானுடைய முதல் நாளாக இருக்கலாம். ஆக ரமலானுக்கு நமக்கு இடையில் ஷாபானுங்கிற ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை நாம் எதிர்நோக்குவதற்கு ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அது இஸ்லாமிய அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையிலே அது அமைய வேண்டும். பெரும்பாலும் பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் போடுவது, வெளியிலே எல்லாம் பல்பு போட்டு, சில இடத்துல பள்ளியே மூடி பல்பை போட்டு அலங்கரிச்சிருவாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் ரமலானை எதிர்நோக்கிறது இப்படி இல்லை. சில ஊரில் பெனர் கூட அடிச்சிருவாங்க, அருள்மிகு மாதமே வருக, பாவ மன்னிப்புக்குரிய மாதமே வருக, நரக விடுதலை தரக்கூடிய மாதமே வருகன்னு ஒரு மினிஸ்டர் வாரத்துக்கு எப்படி போஸ்டர் அடிப்பாங்களோ அப்படி இந்த மாதம் வாரத்துக்கும் போஸ்டர் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில ஊரில் சில நிர்வாகிகள் பள்ளிவாசல்கள் அதில் பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ உண்மையிலே இந்த மாதத்துக்கு நம்மளை நாங்கள் தயார் செய்யணும். அப்போ அதில் முதல் நிலை என்ன அப்படின்னு சொன்னால், இதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஷாபான் மாதத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தில் அதிகம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மற்ற எல்லா மாதங்களும் ரமலான் மாதத்தில் தான் முழுசாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைப்பாங்க. அதுக்கு அடுத்தபடி ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்குமா இருந்தால் அந்த ஷாபான் மாதம்தான் அப்படி என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அதுலேயும் இந்த பெண்கள் ரமலான் காலங்களில் கலா வச்சிருப்பாங்க, அல்லது ஆண்கள் நோய் காரணமாக பிரயாணம் காரணமாக கலாக்கள் வச்சிருப்போம். அதை இப்போ பிடிப்போம் அப்போ பிடிப்போம்னு சொல்லி நமக்கு காலங்கள் அப்படியே ஓடிக்கிட்டு போய் இருக்கும். இப்போ அதை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நோன்பு காலங்களில் ஃபர்லான நோன்புகளில் எனக்கு விடுபட்ட நோன்புகளை நான் இந்த ஷாபா மாதத்தில் தான் கலா செய்வேன் அப்படிங்கிறாங்க. காரணம் எனக்குள்ள வேலைப்பளு அப்படிங்கிறாங்க. அப்போ போன ரமலானில் நம்முடைய வீட்டில் உள்ளவங்க, நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் கலாக்கள் வச்சிருப்பாங்க. பெண்களுக்கு வழமையாக கலா வரும். அதே மாதிரி நாங்களும் நோயாளிகளாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது பயணத்தில் நமக்கு நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருக்குமாக இருந்தால் அதை நினைவு கூர்ந்து எதிர்வரும் காலங்களில் அதை நம்ம கலா செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஷாபா மாதத்தில் நாங்கள்
அதிக நோன்பு வைக்கிறது. கலா இல்லாட்டியும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. ஃபர்லான நோன்பு ரமலானில் தான் ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே அதை பழக்கப்படுத்தி கொள்வாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அதிகமாக இந்த ஷஅபான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ நம்ம நோன்பு ரமலானை தயாராக்குறது என்னன்னு சொன்னால், பள்ளிவாசல்களுக்கு அலங்கார விளக்குகளை ஏற்றுறதை விட்டுட்டு அந்த பள்ளிவாசல்களில் வரக்கூடிய மக்களுக்கு ரமலான் வருது, கல்லாவுடைய நோன்புகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் இதுதான் தருணம், அதை ஞாபகப்படுத்துறது நம்மளோட ஒரு கடமையாக இருக்குது. மறந்து போய் இருப்பாங்க. ஆனால் அப்படியே திடீரென்று அப்படியே வந்துடும், ஐயோ நான் நோன்பு வைக்கலையே, கல்லா முடிக்கலையே அப்படின்ட்டு அவதிப்படுவாங்க. அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். சமூக வலைத்தளங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், நாளை ஷாபான் அல்லது நாளை அன்றைக்கு ஷாபான் மாதம் ஆரம்பிக்குது, அதில் நம்முடைய கலா நோன்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்டஸை ஒரு போஸ்ட்டை நம்ம போட்டுட்டோம்னு சொன்னால், அதை பார்த்து ஒரு ஆளுக்கு அந்த ஞாபகம் வந்து ஆமாம் இந்த நோன்பு வைக்கணும் அப்படின்ட்டு எடுப்பாங்களாக தான் அந்த நன்மை நமக்கு வரும். தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறோமே, இது ஒரு ஞாபகம் ஊட்டுதல், அதை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது. கலா நோன்பு இல்லாமல் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கலாம். அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஷஅபான் மாதத்தில் நோன்பு வைப்பாங்க. இதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். என்னென்னா, இந்த ரமலான் மாதத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ரமலான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம், ரஹ்மத்துடைய மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படுற ஒரு மாதம், நரக விடுதலை கிடைக்கிற ஒரு மாதம், நன்மைகளுக்கு பல மடங்கு இரட்டிப்பான கூலி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவை உள்ளடக்கி இருக்கிற மாதம், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதம். இது திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், இந்த மாதத்தில் நின்று வணங்கினால், அதாவது இரவு தொழுகை, அந்த இரவு தொழுகையை வளமையாக கியாமுல் லைல், தஹஜ்ஜத், வித்ருங்கிற அந்த தொழுகையை இந்த ரமலானில் தொழும்போது அதுக்கு தராவி என்ற பெயரை பின்னால் வச்சுக்கிட்டாங்க. ரசூல்லா காலத்தில் அந்த பேர் இல்லாட்டி அது இரவு தராவி தொழுகைன்னு சொன்னாலே குறிப்பாக ரமலானில் தொழுகிற தொழுகைன்னு நமக்கு ஞாபகம் பெறுது. அப்போ இந்த ரமலானில் தொழக்கூடிய அந்த இரவு தொழுகை, அதை தொழுதால் நின்று வணங்கினால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது. முன் பாவங்கள் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுது. இந்த மாதத்தில் நாம் ஈமானோடு நன்மை எதிர்வு கொண்டும் நோன்பு வைப்பமாக இருந்தால் நம்முடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படுது. இது ஷைத்தான் விலங்கிலிடப்படக்கூடிய ஒரு மாதம், சுவர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடக்கூடிய ஒரு மாதம், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படக்கூடிய ஒரு மாதம். இதெல்லாமே நமக்கு நல்லா தெரியுது. அவ்வளவு நன்மைகள் இதில் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் இந்த மாதத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறதுல நமக்குள்ள சில பொடுபோக்குத்தனம் இருக்குது. இந்த ரமலான் வருது, நல்ல ஷோர்டிஷ் போட்டு விற்கலாம், இப்படியெல்லாம் நம்ம நல்ல விஷயம். நம்ம வியாபாரத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கின வியாபாரத்தை நம்ம செய்யலாம். நம்ம கஞ்சி காய்ச்சி விற்கலாம், ஷோர்டிஷ் போட்டு விற்கலாம். இன்னும் சில விஷயங்களை அந்த உடுப்பு கடையை வச்சுக்கிறவங்க நாம் பெருநாளை முன்னிட்டு உடுப்புகளை நம்ம விற்கலாம், ஈச்சம்பழங்களை நம்ம எடுத்து விற்கலாம். இப்படி ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் இதுகளை நம்ம விற்கலாம். அது நம்ம வியாபாரம். ஆனால் இந்த ரமலான் மாதம் வந்தது வியாபாரம் பண்ணுறதுக்கோ நம்ம லாபத்தை கூட்டுறதுக்கோ இல்லை. இந்த ரமலான் மாதம் நம்ம பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்று இஸ்திக்பார் பெற்று நன்மைகளை அதிகப்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், எடுக்கணும். அல்லாஹ் அந்த மனுஷனை படைச்சி அல்லாஹ் ரொம்ப இரக்கமுள்ளவர். போன அதுக்கு முந்தின புதன்கிழமைகள் அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி நம்ம என்ன செஞ்சுருந்தோம், இதில் நாங்கள் இந்த பள்ளிவாசலில் உரை நடந்திருந்துச்சு. அப்போ அல்லாஹ் ரொம்ப இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கருணையுள்ளவன். நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பல சந்தர்ப்பங்களாக வச்சிருக்கிறான். நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னு சொன்னால், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபின ஸய்யாத், ஒரு நன்மை பாவத்தை அழிச்சிடும். நம்ம ஒரு தொழுகிட்டோம்னா ஒரு பாவம் அழிஞ்சிடும். நன்மை கிடைக்குது, ஆனால் ஒரு பாவம் அழியுது. அப்போ ஒரு நன்மை செய்யும்போது ஒரு பாவத்தையும் சேர்த்து அழிக்குது.
நம்ம உளு செஞ்சால் கையால் செஞ்ச பாவங்கள் கையை கழுவும் போது அழியுது, மூத்த கழுவுறம் கண்ணால் செஞ்ச பாவம் அழியுது, காலை கழுவுறம் காலால் செஞ்ச பாவம் அழியுது அப்படின்னு ஹதீஸுகளை பார்க்குறோம். தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் நம்முடைய சிறு பாவங்கள் அதை 34 தடவை செய்யும்போது கடல் நிறைய அளவுக்கு இருந்தாலும் அந்த சிறு பாவங்கள் அல்லாஹ் அதை மன்னிச்சுடுறான். நம்ம இப்படி தொழுகைக்காக நம்ம உள்ள செஞ்சுட்டு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் அழியுது. இப்படி அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நோயை கொடுக்கும்போது, கஷ்டத்தை கொடுக்கும்போது, வேதனையை கொடுக்கும்போது, கவலையை கொடுக்கும்போது, அதனால் இல்லா கஃபரல்லாஹ் ஹத்தாயாஹு, அவருடைய பாவங்கள் அதனால் அழிஞ்சு போகுது. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்படி பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் நமக்கு பாவங்களை அழித்து நன்மைகளை பல மடங்காக்கி கருணை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனாலும் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அல்லாவை நெருங்க வைக்கக்கூடிய ஒன்றாக ஒரு மாதமாக இந்த வருஷத்தில் ஒரு மாதத்தை அல்லாஹ்தால ஆக்கியிருக்கேன். எப்படி கிடைக்கிது? இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் இந்த மாதமாக நமக்கு வந்து கிடைச்சிடுது. அப்போ இந்த பாக்கியம் கிடைக்காம கரெக்டாக இந்த மாதம் மவுத் ஆகிட்ட மனுஷன்னா அந்த ரமலான் கிடைக்காம போகுது. இது சாதாரண பாக்கியம் கிடையாது. இந்த ரமலான் கிடைக்கிறங்கிறது பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தணும். நம்ம அல்லாஹ்கிட்ட துஆ கேட்கணும். அல்லாஹ் இந்த ரமலானை எனக்கு வச்சு, இந்த ரமலானில் என்னை உயிரோட வச்சு, இந்த ரமலானுடைய பாக்கியங்களை எல்லாம் அடையக்கூடியவனாக என்னையும் ஆக்கிடுன்னு நம்ம துஆ செய்ய வேண்டியவர்கள். ஏன்னா அந்த ரமலானுடைய பாக்கியம் அவ்வளவு மகத்தானது. இது சாதாரணமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. வல்லவன் ரஹ்மான், அல்லாஹ் கருணையுள்ளவன், இரக்கமுள்ளவன். இந்த ரமலான் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் ஒலிகத் அபுவாபுல் நார் ஒஃபுத்திஹத் அபுவாபு ஜென்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடும். ஒசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஷைத்தான் விலங்கிலிடப்படுறா என்ன? இந்த ரமலானில் ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஒருத்தரும் பாவம் செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. அவன் இப்படி சொல்லுவோம், ஷைத்தானை விலங்கிலிட்டா இனி ஷைத்தானை விலங்கிலிட்டு ஹதீஸில் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்க்குறோம், சிலையை வணங்குறோம், வணங்கி தான் நிற்கிறோம், வட்டி கொடுக்குறோம், கொடுத்து தான் நிற்கிறோம், விபச்சாரம் பண்ணுறோம், பண்ணி தான் நிற்கிறோம், பாவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஹதீஸை நம்ம எப்படி வழங்கணும்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு கையை விலங்கில் போடாமல் விட்டால் அவனுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்கும். விலங்கில் போட்டால் அவன் அட்டகாசம் இருக்கும், ஆனால் முதல் மாதிரி இருக்காது. அவனுடைய ஓட்டம் ஸ்லோவாக தான் இருக்கும், கையில் விலங்கு இருக்குது இல்லை. அப்போ ஷைத்தான் வந்து இந்த மக்களை வழிகெடுத்து ஊசலாட்டங்களை உண்டாக்கி வழிகெடுக்கக்கூடியது மற்ற மாதங்களில் இருக்கிற மாதிரி இருக்காது, கம்மியாக குறைவாக தான் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம பார்த்து நம்ம மூளையை போட்டு பார்த்து அப்போ ஹதீஸ் பொய் அப்படி எங்கப்படாது, ஹதீஸ் சரியாக தான் இருக்குது, நம்ம அப்படி எடுக்கணும். இன்னும் சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பகல் நேரத்தில் வெயிலில் ஒரு இரும்பு தகடு வந்து சூடாகுது, சூரியன் மறைஞ்சோடனே அந்த சூடு உடனே போகாது, இரவெல்லாம் அது சூடாக தான் இருக்க போகுது, அந்த தாக்கம் இருக்கும். அப்போ ஷைத்தானுடைய அதிகபட்ச தாக்குதலால் வழிகட்டு போனவர்கள் அந்த தாக்குதலில் இருந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க, அந்த தவறு நடக்கத்தான் போகுது, ஆனால் கெடுபிடி ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஷைத்தான் விலங்கிலிடப்படுறான்னு சொன்னால் அதில் நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு மனிதன் வழிகட்டு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை இன்னும் குறைக்கிறான். அது மட்டும் இல்லை, சொர்க்கத்தின் கதவை விரிச்சி வைக்கிறான், திறந்து வைக்கிறான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருள் ரெடியாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் தயாராக இருக்கக்கூடிய மாதம். அப்போ இந்த மாதத்தை நாம் அடையும் போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும். எதுக்கெல்லாம் நம்ம திட்டமிடுறோம், எதுக்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம், இப்போ ஒரு ட்ரிப் போகணும், ஒரு டூர் போகணும், ஒரு உம்ரா போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டூர் போகிறதுக்கு ஒரு உம்ரா போகிறதுக்காக வந்து நம்ம கடைகளுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி இந்த ஒரு 20 நாள் நான் ஒதுக்க போகிறோம், ஒரு 10 நாள் ஒதுக்க போகிறோம், ஒரு மாதத்தை ஒதுக்க போகிறோம்னு ஒரு தயார் நிலைக்கு நம்ம வர்றோமா இல்லையா? வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஒன்று நடக்கும், ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வெளிநாட்டு பயணம் இருக்குது, ஏற்பாடுகளை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போகிறோம். அல்லது என்ன உழைக்கிறது, இவ்வளவு நாள் உழைச்சிக்கிறோம், அனுபவிக்க வேணாமா, ஒரு மாதம் கடையை போட்டு போயிட்டோம், சுவிசி போயிட்டு வரோம், போகலையா? ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு விஷயம் நடக்கலையா, அது போகட்டுமே. ஒரு ஆக்சிடெண்ட்டு,
கால் ஒடிஞ்சு போச்சு, 6 மாதம் படுக்கிறோமே, என்ன நடக்குது? பிச்சைக்கு போனோமா? எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டிட்டான். என்ன காட்டிட்டான்னு சொன்னால், இந்த கொரோனா வந்துச்சு இல்லை, கொரோனா வந்த உடனே கடையெல்லாம் போட்டு ரோட்டில் வெட்டக்கிறங்க முடியாது, ஒரு தொழிலும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருந்து யாராவது பட்டினி சாவுக்கு போனாங்களா? நல்லா தானே வளமே. சிலர் சொல்கிறாங்க ஒரு தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொரோனா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வளமையை விட நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஏன்னா தர்மங்கள் வருகுது செய்கிறாங்க, அன்பளிப்புகள் நடக்குது, குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு நாளும் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே கனவு நீக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த கொரோனா இப்படியே நீடிக்கட்டும்னு ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கொரோனா காட்டுது. 3 வருஷம் 2 வருஷம் நீங்கள் கொரோனாவில் வந்து சும்மா தானே இருந்தீங்க. என்ன இது எல்லாம் எடுத்து காட்டுறான். 1 மாதத்தை வந்து நமக்கு மிஸ் பண்ண முடியாமல் போகுது. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நோன்பு வைக்கிறது இல்லை சிலர். இந்த ரமலான் வந்திருக்குது, நோன்பு வைக்கிறது இல்லை. ஏன் என்னன்னு கேட்டால், உழைச்சதானே சோறு, இந்த மாதத்தில் நெருப்பில் நின்று வேலை செஞ்சு உழைக்கிறோம், அதை பிறகு பார்த்துக்கலாம் நோன்பு. அப்போ இந்த சந்தர்ப்பத்துக்கு நோன்பை விட சொல்லி இருக்குதா? ஒரு நோயாளியாக நோன்பை விடுறது, ஒரு பிரயாணத்தில் நோன்பை விடுறது, பெண்களுக்கு மாத விலக்கு வந்து நோன்பை விடுறது, இது போக நான் கடை திறக்கணும், அடுப்பில் வேலை செய்யணும், சோட்டிஸ் போடணும், சமையல் போடணும், இந்த பிஸ்னஸை நல்லா கொண்டு போகணும், அப்படிங்கிறதுக்காக நம்ம நோன்பை விட்டால் அதில் கிடைக்கிற லாபத்தை விட இந்த நோன்பு பிடிச்சி எடுக்கிற நன்மை அவ்வளோ சிம்பிளாக போச்சு. நமக்கு சாதாரண பகுத்தறிவை வச்சு நம்ம எதில் லாபம் கிடைக்க அதானே செய்வோம். ஒரு 10,000 ரூபா காசு இருக்குது, நமக்கு தெரிஞ்ச பொருள் 2 இருக்குது, 10,000 ரூபாய்க்கு இதை வேண்டி விற்றா 500 ரூபா தான் லாபம் கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கு அதை வேண்டி விற்றா 5,000 ரூபா லாபம் கிடைக்கும். எதை வேண்டுவோம் நம்ம? 5,000 ரூபா லாபம் கிடைக்கிறத பார்ப்போம். அப்போ லாபம் அதிகமாக எடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இல்லையா? இந்த பழையவங்க சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தொழில் செய்யணும்னு நான் சொல்லலை, செய்யுங்க. அல்லாஹ் ரிஸ்க்கு பொறுப்பு எடுத்துட்டான். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமா மின் தப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நம்ம எடுத்துட்டோங்கிறான் அல்லாஹ். நம்ம என்ன செஞ்சாலும் நமக்குரிய ரிஸ்க்கு வந்து தான் ஆகும். அந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்மட கையில் இருந்தாலும் நமக்கு எழுதப்படாத ரிஸ்க்கு கிடைக்கவும் மாட்டாது. நம்ம ஒட்டு துணி இல்லாமல் பிச்சைக்காரனாக இருந்தாலும் நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க்கு கிடைக்காம போகவும் போகாது. இதுக்கு அல்லாஹ் கதர், அல்லாஹ் எழுதிட்டேங்கிறான். அப்போ அல்லாஹ் எழுதின ரிஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். விளங்கிட்டா? அதில் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. நம்ம ஈமான் கொள்கிற 6 அம்சத்தில் அல்லாஹ் கதர் உண்டா இல்லையா? ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை கொண்டு போ, மலாய்க்கத்தி மலக்குமார்களை கொண்டு போ, குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு. 6வது கதுர். ஒரு கதிரை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஈமான் கொள்கிறோம். 6 அம்சத்தை நம்ம ஈமான் கொண்டு தான் ஆகணும். அப்போ 6 அம்சத்தை ஈமான் கொண்டால், அந்த கலா கதிரை ஈமான் கொண்டால், சூரத்துல் அன்ஆமினுடைய 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குது மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் ஒரு இலை கூட கீழே விழாதுங்கிறான். ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட கீழே விழாதுங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கலா கதிர் தானே நடக்குது. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய கலா கதிரில் நமக்கு எழுதின ரிஸ்க்கு தானே கிடைக்கும். அப்போ எக்ஸிடம் பட்டுக்கிட்டு படுத்தோமே, ரிஸ்க்கு கிடைக்கலையா? கொரோனாவில் வெளியே போகாமல் இருந்தோமே, ரிஸ்க்கு கிடைக்கலையா? அப்போ இந்த நோம்புல மட்டும் நம்ம ஏன் பயப்படணும்? இந்த நோம்புல செய்ய வேணான்னு சொல்லலை, நோம்பு பிடிச்சிக்கிட்டு என்னால் எவ்வளவு செய்ய முடியும் அவ்வளோ செய்யுங்க, அல்லாஹ் பறக்கச் செய்வான். ஒரு ஆளை போட்டுருங்க, ஒரு ஆளை போட்டுடுங்க. என்னால் நோம்பை பிடிச்சிட்டு இதை செய்ய முடியும், நான் நோம்பை விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முடியுமென்னு நினைங்க, அல்லாஹ் சாத்தியப்படுத்துவான். உங்களால் இயலும். எவ்வளோ பேர் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்போ அந்த எண்ணமும் தன்னம்பிக்கையும் பெருமன் சொன்னால், இந்த நன்மையும் இதனுடைய பொறுமதியும் இந்த வாய்ப்பும் நமக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிற ஆழமான நேசமும் அந்த தேவையும் தாகமும் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கரெக்டாக சரியாக இருப்போம். நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நோன்பு வருது விடுறதில்ல, ஒரு நோன்பை நம்ம விடுறதில்லை, எல்லா நோன்பும் வச்சிடணும்.
இன்னும் சொல்ல போனால் இது கட்டாய கடமை. இந்த நோன்புங்கிறது சிலருக்கு அல்லாஹ் தான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், ஒன்றுமில்லை நோன்பு வைக்கிறல்ல. நம்ம ஊரில் ஒரு வழக்கம் உண்டிக்கு தலை நோன்பு வச்சுக்குவாங்க, 27ஆம் கிழமை ஒரு நோன்பு வைப்பாங்க, அவ்வளோதான். சோடி பதறணுமாம்மா, ஒட்டையாக பிடிச்சா பதறுமாம் நோன்பு, அதுக்கு ஒரு தலை நோன்பு, அதுக்கு சோடி சேர்க்கறதுக்கு ஒரு 27ஆம் கிழமை ஒரு நோன்பு. அது ரெண்டையும் செஞ்சால் சொர்க்கம் போயிட்டுறான். கட்டாய கடமை, பிடிக்காட்டி பாவம். தொழுகை மாதிரி சிலர்கிட்ட தொழுகையும் இல்லை, தொழுகை பர்லு தொழுகை மிஸ் ஆகும், தராவிக்கு வந்து நிற்பாங்க, அது தொலாட்டி கூட ஒன்றும் கிடையாது, அது சுண்ண தொழுகை தான். தராவி தொழுகை சுண்ண தொழுகை தான். சிலர்கிட்ட லோர் இல்லை, நல்லா தூங்கி எழும்பி ஐயையோ டைம் வைத்தான்ட்டு பேசாமல் போகிறாங்க, நோம்பை பிடிச்சிக்கிட்டு படுத்த படுக்க, லோரும் இல்லை அசரும் இல்லை, முக்கியமானது ஒன்றுமே இல்லை. ஆனால் சுண்ணத்தானது இரவு தொழுகைங்கிறது கண்டிப்பாக தொழணும், நன்மை இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஒரு தொழலை அப்படின்னா கல்லா செய்ய தேவையில்லை. தராவி தொழிலாட்டி கல்லா செய்யணுமா? இல்லை. அப்போ கட்டாயம் இல்லாததுல கடும்போக்குத்தனமே இருப்பாங்க, பள்ளி வாசல்கள் நிரம்பி வழியும், கிரவுடு கூடும், தராவி போகிறோம் அப்படிம்பாங்க, பரல தொழுகை இல்லை. அப்போ அல்லாஹ் நமக்கு கடமையாக்கின ஃபர்லான தொழுகை மாதிரி ஃபர்லான நோன்பு இது. அப்போ இந்த நோன்பை மிஸ் பண்ணி நான் உழைக்கணுமா? இந்த நோன்பை மிஸ் பண்ணி நான் தொழில் செய்யணுமா? இந்த தொழில் செய்கிறதால நீங்கள் ஒரு 2000 சோட்டிஸ் போடுறீங்க, ஒரு 2 கிடாரம் கஞ்சி காய்ச்சுறீங்க, எவ்வளோ லாபம் கிடைக்க போகுது? ஒரு 10 கோடி கிடைச்சிருமா? நமக்கு 10 கோடி கிடைச்சிருமா? கிடைக்காத. கிடைச்சா கூட அதை விட அதிகமானது நன்மை, அதை விட அதிகமானது. சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது, ரகாத் அல் ஃபஜ்ர் கைரு மின துன்யா வ மா ஃபீஹா. சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்ததுங்கிறாங்க. அப்போ சுபஹுக்கு முன்னுக்கு 2 ரக்காத் சுன்னத் தொழுத நாம தான் உலகத்தில் கோடீஸ்வரன், நாம தான் உலகத்தில் பணக்காரன், நம்பர் 1 பணக்காரன் நம்ம தான். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட நன்மை இந்த தொழுகைக்கு மட்டும் கிடைக்குதுண்டா நோன்பு வைக்கிறது. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இந்த நோன்புங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது. அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னறாங்க அறிவிக்கிறாங்க, இந்த நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி கொடுக்கிறேன். எல்லாம் அல்லாஹ்வுக்குரியதான், எல்லாம் அல்லாஹ் தான் கூலி தாரான். அதை விசேஷமாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்லல் ஸௌம். எல்லா நோன்புகளும் எல்லா நன்மைகளும் இந்த மனுஷனுக்கு கூலி கொடுக்கப்படுது, இந்த நோன்பு இருக்கிறதே அதுக்கு ஃபைன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, அந்த நோன்புக்கு நானே அவனுக்கு கூலி கொடுக்குறேங்கிறான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் தாரது. அப்போ மற்றது என்ன வேற ஒரு அல்லாவா? இல்லை, அல்லாஹ் தான் தாரது. ஆனால் அதை சிறப்பித்து அல்லாஹ் சொல்கிறேன், இதை நான் பார்த்து கொடுக்குறேன், சொல்ல மாட்டேன், எவ்வளோ கூலின்னு நான் சொல்ல மாட்டேங்கிறான். வாங்கிட்ட. இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டாம், ஒரு வேலை செஞ்சால் உனக்கு 2000 ரூபா சம்பளம்ப்பா, இந்த வேலையை செஞ்சு நான் பார்த்து தாரேங்கிறேன். அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமாக கிடைக்க போகுது. அவரே பொஸ்ஸே தரப்போகிறார், அவர் கையால் தரல சாதாரணமாக இருக்காது, அவர் எல்லாம் அவர் தான் தாராரு, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படின்டா என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு புரிகிற மாதிரி மனுஷ மொழியில் தானே பேசுகிறான். அஜிசுபிஹி, நான் பார்த்துக்கிறேன், நான் தாரேன் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, ல குலூஃபு ஃபமி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். ஒரு நோன்பாளி சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால வாயிலிருந்து துர்வாடை வரத்தான் செய்யும். அப்போ நோன்பாளிக்கு வாயில் ஒரு துர்வாடை வரும் இல்லை, துர்வாடை வருதுண்டா பொதுவாக துர்வாடை எல்லாருக்கும் அருவருப்பு தானே. யாருக்கிட்ட நமக்கு நேசம் கூட இருக்கிறதோ அவர் நமக்கு அருவருப்பாக தெரிய மாட்டார். நம்முடைய சொந்த பிள்ளைக்கு நம்ம துப்புரவு பண்ணிட்டு கையை மோந்து பார்க்க மாட்டோம், சோப்பு போட வாட்டுக்கு போயிட்டு கணக்கே இருக்க மாட்டோம். வேற யாருக்காவது ஏதாவது செஞ்சுட்டு அந்த கையை அப்படியே கொண்டு கழுவி சோப்பு போட்டு அந்த மனசு விடாது, அந்த மனசு வராது. சில நேரம் அந்த துப்புரவு வேலையில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு பேஷனுக்கு நம்ம சிகிச்சை செய்யும் போது க்ளவுஸ் போட்டுக்குவோம், மாஸ்க் போட்டுக்குவோம், அப்படியே பார்த்து
இதுவே நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம தகப்பனுக்கு வரும்போது கிளவுஸ் எல்லாம் போடுவோமா, கையை கொடுத்துருவோம், வாந்தி வந்த போட்டுட்டு சும்மா கழுவிட்டு இருந்துருவோம். அந்த பாசம் நமக்கு அருவருப்பை தராது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த மனுஷனை எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா, இந்த நோன்பாளிய அவன் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட கஸ்தூரியை விட என்னிடத்துல வாசமானது. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், கஸ்தூரியை விட என்னிட்ட வாசமானது. அவ்வளோ பெரிய ஒரு கூலி தரக்கூடிய கடமை இந்த நோன்பு. இந்த நோன்பை மிஸ் பண்ணி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறோமா நம்ம? இந்த நோன்பை மிஸ் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதா? மிஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்குன்னா, பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது சிலர் நோன்பு விட்டு இருந்தாங்க, சிலர் நோன்பு வச்சுருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தவர்களை விட செல்லவும் இல்லை, நோன்பு வைக்காதவர்களை கடுகடுக்கவும் இல்லை. உங்களுக்கு முடியுமா? செய்கிறதுக்கு அனுமதி. பிரயாணத்தில் நோன்பை விடுறதுக்கும் அனுமதி. எனக்கு பரவாயில்ல, நான் ஃப்ளைட் பயணம் தான் அல்லது ஏசி பஸ்ஸில் தான், அவ்வளோ சிரமம் இல்லை, போயிட்டு வந்துடலாம், வச்சிடலாம்டா தப்பு கிடையாது, வச்சுட்டு போ. ஏன்னா அந்த ரமலான் மாதத்துலேயே அந்த நோன்பு வைக்கிற சிறப்பு வேறு மாதம் கிடைக்குமா அப்படின்னு அவர் ஒருத்தர் யோசிச்சு பரவாயில்லன்னு செஞ்சால் கூட அது ரசூலுல்லாஹ் கண்டுக்கலைங்கிறாங்க சஹாபாக்கள். அப்போ இந்த நோன்பு காலங்களில் கடமையான இந்த நோன்பை விடக்கூடிய வாய்ப்பு இருந்தும் விடாமல் பிடித்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் கடிந்து கொள்ளல. விடுங்கப்பா அப்படின்னு சொல்லலை, 7 மணி நேரம் செஞ்சுட்டு போங்க அப்படி என்றிட்டாங்க. அப்போ இந்த நோன்புங்கிறது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது. நீண்ட ஒரு அமல். தொழுதான் முடிஞ்சு போகுது, தர்மம் செஞ்சால் கழிஞ்சு போகுது. ஆனால் நோன்பாளி நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பார். சதா இறைவனுடைய சிந்தனை. உது செய்யும்போது நம்ம நோன்பு இல்லை, தண்ணி உள்ளே போய்த்திடக்கூடாது. சமைக்கும்போது நோன்பாளி இல்லை, இதை நம்ம உள்ளே விழுங்கிடக்கூடாது. நம்ம நோன்பாளியில் கோபம் வரக்கூடாது, நம்ம நோன்பாளியில் திட்டக்கூடாது, நம்ம நோன்பாளியில் ஊத்த பேச்சு பேசக்கூடாது. அப்போ நம்ம நோன்பாளி நல்லா பார்த்துட்டு நம்ம நோன்பாளிங்கிற சதா எண்ணம் நமக்கு என்ன செய்யுது, இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளே ஒரு இஹ்லாஸ் வேற இருக்கும். என்ன இஹ்லாஸு? மற்றவங்க பார்க்கும்போது தொழுகிறார் அப்படிங்கிறது தெரியும், மற்றவங்க பார்க்கும்போது குர்ஆன் வைத்திருக்கிறார் அப்படின்னு தெரியும், மற்றவங்க பார்க்கும்போது நோன்பாளியாக இருக்கிறாருங்கிறது தெரியாது. பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பார், சமைச்சிட்டு இருப்பார், தூடுதுண்ணை தூத்துக்கிட்டு இருப்பார், வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார், பைக்கு மிதிச்சிட்டு இருப்பார், ஓட்ட பைக்கில் போயிட்டு இருப்பார், தூங்கிட்டு இருப்பார், எலும்புவார். குர்ஆன் அது மறைந்து இருக்கக்கூடிய ஒரு அமல், இஹ்லாஸை தானாக தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த நோன்புங்கிறது. இந்த நோன்புங்கிறது ஒரு புனிதமானது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நோன்புங்கிறது பசித்திருத்தல் அப்படிம்பாங்க. அந்த நோன்புங்கிறது பசியை உணர்றது, பசித்திருக்கிறது, ஏழைகளின் பசியை உணர்த்துவதற்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினாம்பாங்க. அப்படி எங்கேயுமே ஹதீஸில் வரல. சிலர் பயானில் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஏழைகளின் பசியை உணர்த்துவதற்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினா, நோன்பு கடமையாக்கினா. அதுக்கு இல்லை, நோன்பை கடமை ஆக்கின எதுக்குங்கிறது அல்லாஹ் சொல்லும்போது லஅல்லக்கும் தத்தக்குன்னுங்கிறான், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காகங்கிறான். ஏழைகளின் பசியை உணர்வதற்கு தான் நோன்பு அப்படின்னு சொன்னால் பணக்காரனுக்கு மட்டும்தான் நோன்பு கடமையாக்கணும், ஏழைக்கு என்னத்துக்கு? ஏழைக்கும் சேர்த்தானே இந்த நோன்பு. அப்போ நோன்புங்கிறது பசித்திருக்கிறது இல்லை, அது தியாகம். பசி வேறு, தியாகம் வேறு. பசிங்கிறது என்ன தெரியுமா? சரியான பசி அறிக்கை ஒன்றும் இல்லை, கண்ணு தேடிட்டு இருக்கு, என்ன ஒன்றும் இல்லையா, ஆனால் இது என்ன, இது ஒன்றும் இல்லையா, ஏதாவது இல்லையா, சாப்பிட்றதுக்கு இல்லையா அப்படின்னு நேரம் முகத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். கிடைச்சோடனே சாப்பிட்ருவோம், இது பசி. கிடைச்சோடனே சாப்பிட்ருவோம், பசி. நோன்புங்கிறது இருக்கும், கிடைக்கும், சாப்பிட மாட்டேங்கிறோம், பசிக்கும், தேவையில்லைன்றோம். நம்ம தனியாக இருப்போம், நம்ம வீட்டு உள்ள தனியாக தான் இருப்போம், யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம சம்பாதிச்சது தான், எடுத்து சாப்பிட்றலாம். பசி இருக்கும், சாப்பிட மாட்டோம், தாகம் இருக்கும், குடிக்க மாட்டோம். பெரியவங்க என்ன, குழந்தை பிள்ளை செய்ய மாட்டாது. சின்ன பிள்ளைகளை பாருங்க, இன்னும் எவ்வளோ நேரமாக இருக்குன்னுக்கிட்டு அசர்லேருந்து ஸ்டார்ட் பிள்ளைகள், இன்னும் எவ்வளோ நேரமாக இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது. பெரியாக்களே மணிக்கூட்டை தேஞ்சு பார்க்குற ஒரு மாதம் ரமலான் மாதம் தான். மற்ற மாதங்களெல்லாம் மகரிபு எத்தனை கண்டே தெரியாது. ரமலான் மாதம் வந்தால் செகண்ட் படியே நமக்கு தெரிஞ்சிடும், இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு தெரியும் பெரியவங்களுக்கு. அப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் சாப்பிட மாட்டோம். அது தியாகம். இருக்குது, சாப்பிட மாட்டேன், தியாகம் இல்லை. வந்தோடனே சாப்பிட்றேங்கிறது பசி. நோன்பு பசி இல்லை, நோன்பு தியாகம். நோன்புங்கிறது பசியை உணரத்துக்கு வந்ததில்லை,
நோன்புங்கிறது அல்லாஹ்வுக்காக தன்னுடைய இச்சைகளையும் உணர்வுகளையும் பசியையும் கட்டுப்படுத்தி வைக்கிறது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நோன்பாளி இந்த நோன்பு காலங்களில் அவன் ஊத்த பேச்சுக்களில் தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபட்டு அசிங்கமான வேலைகளை நடந்துக்கிட்டான்னு சொன்னால் அவன் பசிச்சிருக்கிறதுலையும் அவன் இச்சையை அடக்கியிருக்கிறதுலையும் அவன் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த தேவையும் இருக்காது, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இருக்காது, அது வீணு அப்படிங்கிறான். அப்போ அவர் தியாகம் பண்ணுறாரு, தியாகத்தில் தான் இருக்கிறாரு, அடக்கிக்கிட்டு இருக்கிறாரு, உணர்வுகளை கட்டுப்படுத்துறாரு. விளங்கிட்டா? அப்போ இந்த ஒரு விஷயந்தான் இந்த நோன்பு என்ன செய்யுது நமக்கு வருது. அவ்வளோ பெரிய ஒரு அமல் இந்த நோன்பு. இந்த நோன்பு அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமல். இந்த நோன்பை சின்ன சின்ன காரணத்துக்காக விட்டுக்கிட்டு ஒரு சிலர் அவருக்கு இருக்கையில் தான் அவருக்கு நோம்பாம், அந்த நோன்பு பிடிச்சிட்டு அவருக்குரிய சில நோயாம் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகம் பல நோய்களுக்கு இந்த நோன்பு ஒரு மருந்து அப்படிங்கிறாங்க. இந்த அல்சருக்கு நோன்பு பிடிக்கிறது சரி வராது, எங்களுக்கு 10 ரூபாங்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ்மார் என்ன சொல்லுங்க தெரியுமா, நோன்பு வச்சு அல்சர் குணமாகும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த ரமலான் காலங்களில் நோன்பு வைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறோம். சென்ற வருஷம் குவைத்தில் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த நேரம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. மத நல்லிணக்க அமைப்பு, கணேசன் அறக்கட்டளை அப்படி என்று ஒரு அமைப்பு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்ன நிகழ்ச்சியை கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஜாமத்தில் 2 மணிக்கு வர சொல்கிறாங்க, உங்கள் உரையோட சகர் சாப்பாடு. போனால் ஒரு பாதி பேர் முஸ்லீம், பாதி பேர் இந்துக்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அன்றைய நிகழ்ச்சியில் அவங்களுக்குரிய அந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க மாதிரி இந்த கேள்விகள், மார்க்கத்தை பற்றிய சந்தேகங்கள், இஸ்லாத்தை பற்றிய டவுட்டுகள், கேள்வி பதில்கள் தான் அன்றைய நிகழ்ச்சியாக போய் நிறைய பேர் ஆர்வமாக இருந்தாங்க. அதில் நிறைய பேர் அவங்க கருத்துக்களை சொல்லும்போது, நாங்கள் 10 வருஷமாக நோன்பு வைக்கிறோம், நாங்கள் 7 வருஷமாக நோன்பு வைக்கிறோம் அப்படி நாங்கள் கேட்குறேன். சரி, நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, அல்லாஹ்வை நம்பலை, அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி ஆகலை. ஆனால் நோன்பு வைக்கிறதுல நாங்கள் ரொம்ப ஆரோக்கியத்தை பார்க்குறோம், உடம்புல எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குதுங்கிறாங்க. எங்களோடு சேர்ந்து சகர் செஞ்சு அவங்க நோன்பு வைக்கிறாங்க, இஃப்தார் வைக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களே இந்த நோன்பை ஒரு ஹெல்த்தியாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம முஸ்லீம்கள் கடமையாக கூட பார்க்குறாங்க இல்லையே, இது ஒரு அல்லாஹ்வோட கட்டாய கடமைங்கிறத கூட பார்க்குறாங்க. சிம்பிளாக நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க. இப்போ ஹோட்டல் செய்கிறவங்க ஹோட்டலில் பகலையில் திறந்து ஒரு சீலை கட்டி போட்டு ரொட்டி விற்கிறாங்க, ஒரு சீலையோ கட்டிக்குவாங்க பறக்கத்துக்கு. உண்மையிலேயே ஒரு பிரதான பாதையில் ஒரு பிரயாணிகள் போகக்கூடிய இடத்துல ஒரு ஹோட்டல் செஞ்சு பிரயாணிகளுக்கு உணவு கொடுத்தா தப்பு கிடையாது, பிரயாணிகளுக்கு நோன்பு விடலாம் இல்லை. ஆனால் நல்லா தெரியுது, நம்மளோட ஹோட்டலில் தின்றவெல்லாம் நம்மளோட ஊர்க்காரன் தான். நல்ல சீலையை தொங்க போட்டுட்டு மாங்குன்னு வாங்குறான். நல்ல நம்மளோட ஊரில் உள்ள எல்லாம் நம்ம ஆக்கள் தான். போனால் தெரியுது. சில நேரம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கு பார்சல் எடுக்கிறதுக்காக ஹோட்டலுக்குள்ளே போனால் கொஞ்சம் பேர் முகத்தை மறைச்சிட்டு திண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆத்திரமாக வரும். அப்போ கடை வைக்கிறவங்க நம்முடவன் கேட்குறான்டா, கொடுக்கறது ஹராம், தப்பு. நம்முடவன் எப்படி உனக்கு சாப்பாடு தரலாம், நாங்கள் பிரயாணிகளுக்கு வச்சுக்கோன்னு சொல்லணும், அல்லது கடைகளுக்கு மூடி வழங்கிட்டா. அப்போ எவ்வளோ பெரிய பாவத்தை செய்யறான். இதில் கடையில் வேலையிறவர், ரொட்டி போகிறவர், டீ மேக்கர், கெஷியர், அவங்கெல்லாம் நோன்பு இல்லை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளை அல்லாஹ் விரிச்சு தாரேன், அள்ளிக்கோங்கிறான், வேணாங்கிறோம், தேவையில்லைங்கிறோம். அப்போ அல்லாஹ் நமக்கு நிறைய பாக்கியங்களை தாரான், இந்த ரமலானை விரிச்சு தாரான், நோன்பு வைப்பா, நன்மையை தாரேங்கிறான், வேணாங்கிறோம். சோதனை வரும்போது அல்லாஹ் ஏழமுகம் பாருடா ரப்புங்கிறான். கதிருக்கு மேலால் வெள்ளம் போகுது, வெட்டுற வெள்ளாமல் அழிஞ்சு போகுது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கத்தி வைக்க ஏலாம், மிஷின் வெட்ட ஏலாது, கையுட்ட கேசி. இப்போ அல்லாஹ் எங்களுக்கு ஏழமுகம் பார்க்கலையே, அல்லாஹ் எங்களுக்கு இப்படி செஞ்சுட்டானே என்கிறான். அல்லாஹ் எவ்வளோ தந்தா நீ எடுத்தியா? அல்லாஹ் தட்டுனதே தந்தானே, பொறுமதியானதை தந்தானே, தட்டி விட்டுட்டு
சின்ன ஒரு 4-5 மூடை, ஒரு 1000 மூடை நெல்லுக்கு நீ இப்போ அவதிப்படுற. நீ ஒரு நோன்புங்கிறது ஒரு 1000 ஏக்கர் விளைச்சலை விட பேலானதுங்கிறது தெரியாத நமக்கு. கோடிக்கணக்கான ஏக்கர் விளைச்சலை விட பொறுமதியானது ஒரு நோன்புங்கிறது நமக்கு தெரியாதா? இந்த ரமலானை தந்து வாய்ப்பை தந்து பிடிச்சிக்கோ. நரக விடுதலை, பாவ மன்னிப்பு, முன் பாவங்கள் பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியே நமக்கு தாரானே. மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இந்த நோன்பை வைத்தால் அவருடைய முந்திய பாவம் எல்லாம் அழியுது. அப்படி என்றா இவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள நோன்பை தந்தா அது நமக்கு இயலாது. நமக்கு வயசு வைத்து வயலுக்கு போகணும், தண்ணி விடணும், வரம்பு கட்டணும் ரெண்டு இருக்கிறோமே. ஒரு எக்ஸிடம் பட்டு காலை கிளப்பிக்கு படுக்கும்போது வரம்பு கட்டினாரு, வரம்பு கட்டினாரு. உன்னால் முடியுமா? ஏலாது. இல்லை, கொரோனாவில் ஊட்டுக்கப்படுத்தமே எப்படி திண்டோம். அப்போ எல்லாம் காட்டுற உன்னால் முடியும். ஒரு ஆக்சிடென்ட் பட்டா வீட்டுக்கு படுத்துக்கிட்டு 6 மாதத்தை உழைக்காமல் கழிக்க முடியும். அப்போ அல்லாவுக்காக வேண்டி ஒரு மாதத்தை கழிக்க முடியாதா? உழைக்கனான்னு சொல்லலையே. நோன்புக்கு இவ்வளவு செஞ்சால் போதும் என்று உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு செய்யி. ஏன் முடியாது? முடியும். நம்ம அந்த எண்ணம் வைக்கணும். இது அல்லாஹ் நம்ம தார ஒரு கிஃப்ட்டு. அதுபோக வீட்டில் சில நோன்பு வைக்கிறல்ல, சில பொம்பளைங்க சொல்லுவாங்க, எங்களோட புருஷனாருக்கு நோன்பு ஒரு நாள் நோன்பு வைக்கிறல்லடி அவர் அப்படின்ற சோறு கொடுக்கக்கூடாது. அதில் எங்கேயாவது அல்லாஹ் அருள் செய்ய ஒரு பொம்பளை காலி கொண்டு போயிருப்பாளா? என்ற புருஷன் நோன்பு வைக்கிறல்ல, வேணாம் பசக செய்ய போகிறோம், குலா செய்ய போகிறோம், எவ்வளவு போயிருப்பாளா? எவனாவது என் பொண்டாட்டி நோன்பு பிடிக்காது இல்லைன்றோட்டு தலாக் சொல்லிக்கானா? அதுக்கெல்லாம் இல்லை. வளைச்சி மதில் கட்டித்தாரண்ட திரலன்றோடு தலாக் சொல்கிறவன் இருப்பான். இந்த சீதனம் கேட்டு தலாக் சொல்கிறவன் இருப்பான். டிவி வேண்டி திரலன்று தலாக் சொல்கிறவள், குலா செய்கிறவள் இருப்பாள். ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாருன்றோடு தேவையில்லைங்கிறவள் இருப்பாள். அது ஆளாளு, அவன் முடிக்கலாம், அதுக்கு போய் தலாக் சொல்லுவாங்க. ஆனால் நோன்பு வைக்காமல் இருக்கான்னு செய்வீங்களா? செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன, நம்ம எந்த பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது. கணவனு கட்டுப்படணும், கணவனு கட்டுப்படணும். கணவன் அல்லாஹ்வுடைய கட்டாய கடமைக்கு கட்டுப்படலாட்டி நீ கட்டுப்படக்கூடாது. தொழாதவனோட வாழ முடியாது. இது பரலான நோன்பு விற்கலன்னா அவனுக்கு பச்சை தண்ணி கொடுத்தாலும் அல்லாஹ் உனக்கு தண்டனை தருவான். பெண்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காரணம் இல்லாமல் நோன்பை விட்டுட்டான்னு சொன்னா அவனுக்கு பச்சை தண்ணி நீ கொடுத்தாலும் நீ அல்லாஹ்வுக்கு சாபத்துக்குள்ளாகுவ. ஏன்னா அல்லாஹ்வுக்கு அவன் கட்டுப்படலை. நீ எப்படி புருஷனுக்கு கட்டுப்படுற? புருஷனுக்கு கட்டுப்படத்தான் வேணும். சுன்னத்தான நோன்பு நீ வைக்கிறதா இருந்தா கணவன்கிட்ட கேட்டு வைக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. சுன்னத்தான நோன்பு, ஒரு பெண்ணு சுன்னத்தான நோன்பு வைக்கிறதா இருந்தா கணவன்கிட்ட கேட்கணும், நாளைக்கு ஒரு சுன்னத்து நோன்பு வைக்கட்டா அப்படின்னு கேட்கணும். அவன் முடியாது இல்லை அப்படின்னா வைக்கக்கூடாது. அதுக்கு அல்லாஹ்வுக்காக வைக்கிற சுன்னத்தான நோன்புக்கு புருஷன்ட்டு அனுமதி கேட்கணும், கணவன்கிட்ட அனுமதி கேட்கணும். இது இஸ்லாம் சொல்லுது. ஆனால் பரலான நோன்பு அவர் வைக்கலாட்டி அவரோட வாழக்கூடாது, சண்டை பிடிக்கணும். கல்யாணத்தில் ஒரு துவா என்ன? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக் அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்களை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்கள் 2 பேரையும் நலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இதான கல்யாண துவா. நலவில் தான் ஒன்று சேர்க்கணும். ரகசியமாக பிள்ளைகள் அங்கால விட்டு பின்னால் வாங்க சோறுதாரன்னு கொடுத்தா நீ நல்லா இருக்கல. அப்போ பிள்ளைகள் நோன்பு வைக்காம தாய் சோறு கொடுக்கக்கூடாது. பருவ வயசுக்கு வராத பிள்ளைகள் நோன்பு விடுதுன்னா அது வேறு விஷயம். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய சிகார்னா சின்ன பிள்ளைகள் நோன்பு வைப்பார்கள். அசர் தொழுகையை தாண்டும் போது அழத் தொடங்குவாங்க. நாங்கள் பொம்மைகளை விளையாட கொடுத்து அவர்களை சமாளிப்போமுங்கிறாங்க சஹாபாக்கள். பொம்மைகளை விளையாட கொடுத்து, விளையாட்டு பொருட்களை கொடுத்து பராக்கு காட்டி இன்னும் கொஞ்சம் சமாளிப்போங்கிறாங்க, பழக்கிறோம். இது பெண்ணாம்பெரிய கழுத ஓலவல் படிக்கிறவில்ல, 10ஆம் ஆண்டு படிக்கிறவில்ல, 7ஆம் ஆண்டு படிக்கிறவில்ல, 10 வயசுக்கு மேலே நீ நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்காமல் இருக்கிறான், அம்மா சோறு கொடுக்குறான். மாப்பிள்ளை நோன்பு இல்லை, அவன் மட்டும் நோன்பு வச்சு என்ன செய்ய போகிற? நீ மட்டும் நோன்பு வச்சு அடுத்தவன் பாவத்துக்கு நீ ஆளாகிறிய. அப்போ குடும்பத்தில் நிறைய குடும்பங்களை நோம்பில்லா